இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா நோய் தொற்று, நோய் அலர்ஜி அப்படின்னு அர்த்தம். ஆன்டி இன்ஃப்ளமேஷன்னா அதை தடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் ஆகட்டும், இஞ்சி மற்றும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய மிளகு, இதெல்லாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராகவே டெய்லியுமே உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம். அது கூடவே மூலிகை மருந்துகள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு சீக்கிரமாக முடக்குவாதத்துலேருந்து விடுபடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே அதிகரிக்கக்கூடிய குணங்கள் இதில் இந்த சத்துக்கள் எல்லாமே கீரைகள், பழங்கள்லாம் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு அதிகமாகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு நாங்கள் சொல்கிறதே இதுதான். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும் அப்படின்னாலே நிறைய பழங்கள், கீரைகள், காய்கறிகள் எடுத்துக்கணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்னா சத்துக்கள், வைட்டமின்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ அந்த வைட்டமின்ஸ் எல்லாமே டைரெக்டாகவே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த சத்துக்கள்லாம் நம்மளுக்கு தேவை. மல்டி வைட்டமின்ஸ் ரொம்ப தேவை. அந்த மல்டி வைட்டமின்ஸில் பார்த்திங்கன்னா வைட்டமின் B12 மற்றும் வைட்டமின் K, வைட்டமின் E இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு.